ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமுமே ஒரு இபாதத் பார்த்து வரோம். அதுவும் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் இருந்துட்டு இருக்கோம். இந்த நாட்களில் எவ்வளோ அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ நல்ல அமல்களையும் நம்ம செய்து கொள்ள வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் திக்ருகள், துவாக்கள், இஸ்முகள், சூறாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் நிறைய விஷயங்களை இந்த சூறாவின் மூலமாக நமக்கு அறிவுரையாக கூறியுள்ளான். இன்னும் இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அவங்க ஆசைப்படுறத அவங்களுடைய கையில் அல்லாஹ் கொடுப்பான். நிச்சயமாக நீங்கள் எது வேணுமோ அதை நியத் வைத்து இந்த சூறாவை ஓதி பாருங்க. அதுவும் இந்த சூறாவை பற்றி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான், வலியுறுத்தி சொல்கிறான். அந்த வலியுறுத்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய இம்மையும் சரி மறுமையும் சரி சிறப்பாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்லாம் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆயுள் காலம் ரொம்ப கம்மி. நமக்கு எவ்வளோ வயசு இருக்கும், ஒரு 60-65 வயசு வரையும் தான் நமக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிகமானவங்க 40 வயசுலாம் போயிடுறாங்க. அதுதான் உண்மை. 65 தாண்டி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபூர்வமாக இருக்குது இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஆயுள் காலம் கம்மியாக இருக்குது. அப்போ ஆயுள் காலம் கம்மியாக இருக்கிற நாம் மறுமையில் அல்லாஹ்வை போய் பார்க்கும்போது எவ்வளோ நன்மைகள் செஞ்சுட்டு போவோம். ரொம்ப குறைந்த நன்மைகள் தான் செஞ்சுட்டு போவோம். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துலலாம் 1000 ஆண்டுகள்லாம் வாழ்ந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு கம்மி ஆண்டுகள் தான் ஆயுள் இருக்குன்னா, அப்போ கம்மி ஆண்டுகள் தான் அவங்க நன்மையும் செய்வாங்க. அப்போ கம்மியான நன்மையோடு தான் மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பாங்கன்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? நியாயமாக இருக்காது. எல்லா நபிமார்களும் பார்த்தா ஒவ்வொருத்தவங்க 200 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, ஒருத்தவங்க 1000 வருஷம் வாழ்ந்திருக்காங்கங்கும் போது நமக்கு 65ங்கும் போது அது கம்மியாக இருக்குமேங்கிறதுனால தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரியான சிறப்பான நாட்களில் அமல்கள் செய்து அந்த நாட்கள் மூலமாக அதிகமான நன்மையை பெற்று அல்லாஹிடத்துல போய் பார்க்குற மாதிரி வச்சுருக்கான். இப்போ வருஷத்துலேயே ஒரு தடவை லைலத்துல் கத்ர் இரவு வருது. அதுக்கு நமக்கு என்ன கூலி? 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஆயுள் காலத்தில் அவனுடைய 60 வருஷத்தில் ஒரு 10 லைலத்துல் கத்ரை கரெக்டாக அவனுக்கு கிடச்சிட்டா கூட போதும். 10 லைலத்துல் கத்ரு அமல் செஞ்சாவே அவனுக்கு 10,000 மாதங்களை விட அதிகமான அமல் செய்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலலாம் இருந்த மனிதர்களை விடவும் நாம் என்ன பண்ணுவோம், நன்மையில் குறைந்தவர்களாக இருக்க மாட்டோம். அப்போ உலகம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரை இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகளில் பார்த்தீங்கன்னா ஆயுள் காலத்தை கொண்டு குறைக்கப்படாது. அதனால தான் நமக்கு துல்ஹஜ் ஆகட்டும், லைலத்துல் கத்ர் ஆகட்டும், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெயின் நோக்கமே என்ன, நன்மைகளில் குறைக்கக்கூடாது. மறுமை நாள் கண்டிப்பாக வரும், உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கும்னு சொல்லப்படுவது தான் இதனுடைய மெயின் நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தை கொண்டது தான் இந்த சூறா. அந்த சூறா தான் அல்-ஹாக்கு முத்தகாசுர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய தக்காசுர் சூறா. இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், கபருடைய வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறான், மறுமையை நினைவுபடுத்துகிறான். ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாட்கள் முழுவதுமே எப்படி வாழ்கிறோம் சொல்லுங்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நமக்கு மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, கபரில் ஒரு வாழ்க்கை இருக்குது, இது நிரந்தரமானதில்லை, எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோமா? கிடையாது. மறுமையெல்லாம் கூட ரெண்டாவதாக வச்சுட்டு என்ன பண்ணுறோம், உலகத்துடைய முன்னுரிமை கொடுத்து உலகத்துக்கு நல்லா இருந்தால் போதும் செஞ்சிடறோம். மறுமையை யாருமே யோசிக்கிறது இல்லை. இது நிதர்சனமான உண்மையாக இருக்குல்ல. அல்லாஹ் ஆனால் இந்த சூறாவின் மூலமாக எச்சரிக்கைப்படுத்துகிறான். நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வேணால் வாழ்ந்துடலாம், ஆனால் மறுமையுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதற்கு பதில் சொல்லி ஆகணும். கபருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் போது வருத்தப்படுவீங்க, நம்ம உலகத்தில் நம்ம கபரை நினைக்காம வாழ்ந்துட்டுமேன்னு சொல்லி அல்லாஹ் நினைவுபடுத்தக்கூடிய சூறா தான் இது. சின்ன சூறாக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கும். ஏன் சிறப்புகள் இருக்குன்னா, ஒரு மனிதன் ஓதக்கூடிய சூறாக்களாக எது இருக்குன்னா தினமுமே சின்ன சின்ன சூறாக்கள் தான் இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் பெரிய சூறா ஓத முடியாது, எல்லாராலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ மனப்பாடம் பண்ணக்கூடிய சின்ன சூறாக்களில் தான் அல்லாஹ்வும் நிறைய படிப்பினை வச்சுருக்கான். தினமும் நம்ம ஓத வேண்டிய ஒரு விஷயம்னா அது கபருடைய வாழ்க்கையை பற்றியும் மறுமையை பற்றியும் நினைவுபடுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதை உள்ளடக்கி இந்த சூறாவில் தான் உள்ளடக்கி தான் அல்லாஹ் இந்த சூறாவை ஆக்கியிருக்கான். இதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், அல்-ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துல் மகாபீர். உங்களுக்கு அந்த கபருடைய வாழ்க்கை வர்ற வரையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை பார்ப்பீங்க. பார்த்ததுக்கு பிறகு என்ன நினைப்பீங்க, பயப்படுவீங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லாருமே அந்த நாளை அடைந்து தான் ஆவாங்க. அப்போது அவர்களுக்கு நம்ம கொடுத்த நிஹ்மத்துகளை நம்ம கேட்போம்.
அந்த நிஹ்மத்துகளுக்கு அவர்கள் அன்றைய தினம் நமக்கு பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்கு அல்லாஹுடைய நிஹ்மத்துகளை சுமந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ ஒரு தேவைக்காக இந்த சூறாவை ஓதுனாலும் கூட அந்த ஒரு தேவையை விட்டுட்டு மற்ற எத்தனையோ விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குது பாருங்க, அதெல்லாம் நிஹ்மத்துகள் தான். அப்போ வாழ்க்கை முழுவதும் நிஹ்மத்துகளோடு நம்ம வந்து கடந்துட்டு இருக்கோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தாய் தந்தை நமக்கு நிஹ்மத்து தான், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் நிஹ்மத்து தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள், படிப்பு, வேலை, திருமணம், குழந்தைகள் எல்லாமே நிஹ்மத்து தான். அந்த நிஹ்மத்துகளை பற்றி நாம் கேள்வி கேட்போம். அந்த நாளில் நீங்கள் தப்பிச்சு போக முடியாது, கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த சூறால 2 தடவை வந்து உறுதியாக சொல்கிறான். எதை சொல்கிறான்னா, நீங்கள் கபூரில் கண்டிப்பாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவதையும் உங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவதையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு அல்லாஹ் 2 தடவை சொல்லிட்டு நிஹ்மத்தை பற்றி நம்ம கேள்வி கேட்காம விடமாட்டோம்னு அல்லாஹ் நினைவுபடுத்துறான். அதனால் வாழக்கூடிய நாட்கள்லேயே நம்ம நிஹ்மத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நிஹ்மத்துகளை புரிந்து வாழக்கூடியவர்களாகவும் இருக்கணும். நம்ம ஒரு தேவைக்காக துவா செய்யும்போது கூட அல்லாஹுடைய நிஹ்மத்தை புரிந்து நம்ம கேட்கும் போது என்ன ஆகுனா, கொடுத்துருக்கக்கூடிய நிஹ்மத்துக்கும் நம்ம நன்றியோடு இருந்த மாதிரி ஆயிரும். கேட்கக்கூடிய விஷயம் அல்லாஹ் கபுல் செய்து வைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டதை உணர்ந்து அதை என்னிடத்துலேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லி நன்றி செலுத்தினா போதும், நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை விட பல மடங்கு நான் கொடுப்பேன்னு நல்லா சொல்கிறான். நமக்கு எல்லாருக்கும் அதிகமான தேவை என்னன்னு சொல்லுங்கள்? 2 விஷயம் தான் நம்ம அதிகமாக கேட்போம். ஒன்றா காசை கேட்போம், காசை கொடு, வருமானத்தை கொடு, வசதியை கொடுன்னு சொல்லிட்டு காசு ரீதியாக கேட்போம். இல்லாட்டினா 2வது என்ன கேட்போம்? மனிதர்களை கேட்போம். எனக்கு நல்ல கணவரை கொடு, நல்ல குழந்தையை கொடுன்னு கேட்போம். அப்போ நம்ம 2லையுமே வந்து பார்த்திங்கன்னா எதை நிகமத்தாக நம்ம வந்து எடுத்துக்கணும்னா, நம்ம இன்றைக்கி எவ்வளோ காசை கேட்குறோமோ, என்ன வசதியை கேட்குறோமோ, அதுக்கு முன்னாடி கூட நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சாப்பிட்டுட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு வருமானம் சம்பாதிக்கிறோன்னா அது நமக்கு கொடுக்கப்பட்ட நிகமத்து. அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதே மாதிரி நம்ம மனிதர்களை கூட நம்ம கேட்குறோம்ல, 2வது நிகமத்தாக ஒரு கணவரையோ ஒரு குழந்தையோ நம்ம கேட்குறோன்னா, நம்ம பிறக்கப்பட்டதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மூலமாக, ஒரு தந்தை மூலமாக தான். நம்ம கூட வந்து பிறந்தவங்க இருப்பாங்க, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க. இத்தனை உறவுகளை அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம கேட்குறோம். அப்போ கொடுக்கப்பட்ட உறவுகளுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த சூறாவின் மூலமாக நீங்கள் எதை கேட்டாலும் சரி, அதை வந்து அல்லாஹ் ஏற்கனவே எந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கானோ அதை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த தேவையை கேட்கணும். இன்னும் அல்லாஹ் வந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். நீங்கள் கேட்குறீங்க சரி, ஆனால் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே, அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு அல்லாஹ் கேட்குறான். நம்மள்கிட்டயே யாராவது ஒரு 10 பொருள் கேட்குறாங்கன்னா நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 10 பொருள் கேட்டால் இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம கொடுத்ததை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். அந்த மாதிரி தான் மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணணும்? தனக்கு கிடைத்ததற்கு முதல்ல நன்றி செலுத்தி கொண்டே இருந்தாவே நமக்கு இன்னும் அதிகமான நிகமத்துகள் வரும். இந்த சூறாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 முறை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள். உங்களுடைய தேவை வந்து மறுக்காமல் கபூலாக்கப்படும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தினமுமே துல்ஹஜ் சம்பந்தமாக வீடியோக்களை போட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம போடுற அமல்களை எல்லாம் பார்த்து செய்துவாங்க. துல்ஹஜ் மாதத்தில் முடிந்தவர்கள் அதிகமாக நோன்புகளை கடைபிடிங்க. இது நபி அவர்களுடைய சுன்னத்தாகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.